கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது 83வது தசகத்தில் பவுண்ட்ரகன் என்ன அப்படின்றவன் யார் அப்படின்றத பார்த்தோம். தன்னுடைய புகழ்ச்சியால் தான் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டவன் அவன். அப்போது அவன் ஒரு தூதனை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அனுப்புகிறான். அந்த தூதன் என்ன சொல்கிறான்றத இந்த 2வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். நாராயணோஹம் அவதீர்ண இஹாஸ்மி பூமௌ தத்சே கிலத்வமபி மாம் அகலக்ஷணாணி உத்ஸ்ருஜ்யதானி சரணம் பிரஜமாம் இதி த்வாம் தூதோ ஜகாத சகலைர்ஹசித சபாயாம். அப்போ சபையில் எல்லாரும் முன்னையும் அந்த தூதன் என்ன சொன்னான்? பவுண்ட்ரக வாசுதேவன் சொல்கிறான். இதை நாராயணனான நான் இந்த பூலத்தில் அவதரிச்சிருக்கேன், நீயும் அவதாரம்னு சொல்லிட்டு என்னுடைய அடையாளங்களை நீ தரிச்சுட்டுருக்க, அதனால் அவைகளை விட்டுட்டு என்கிட்ட சரண் புகுந்துக்கோன்னு அந்த பவுண்ட்ரக வாசுதேவன் சொன்னதாக அந்த சபையில் அந்த தூதன் தெரிவிக்கிறான். உடனே எல்லாராலையும் பரிஹசிக்கப்படுறான் அவன் தூதன். அவ ஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் அப்படின்னு கீதை இந்த இடத்துல மூட மனுஷனாக அவன் அந்த பேச்சை தூதுவன் மூலமாக அனுப்பி வச்சான்னு கீதை இந்த விஷயத்தை நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. தூதேத யாதவதி யாதவ சைனிகஸ்துவம் யாதோ ததர்சிதவ பூ கில பௌண்ட்ரகீயம் தாபேன வக்ஷசி கிருதாங்கம் அனல்ப மூல்ய ஸ்ரீ கௌஸ்துபம் மகர குண்டல பீத்தசேலம். பீத்தசேலம்னா சுவாமி அணிஞ்சிருக்கிற மஞ்ச பட்டாடை, பீதாம்பரம் பீத்தசேலம், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ தூதன் திரும்பி போன பின்ன பவுண்ட்ரகனை தண்டிக்கிறதுக்காக யாதவ சேனையோட சுவாமி கிளம்பி மார்பில் சூடு வச்ச அடையாளம் செஞ்சுட்ட ஸ்ரீவத்சமும் கழுத்தில் கௌஸ்துபத்துக்கு விலை உயர்ந்த ரத்னமும் காதுகளில் மகர குண்டலமும் இடுப்பில் மஞ்சள் பட்டாடையும் உடவனா அந்த பவுண்ட்ரக வாசுதேவனுடைய உடலை சுவாமி பார்க்குறார். தன்னுடைய அடையாளங்களையும் அலங்காரங்களையும் தரிச்சுருக்க அந்த பவுண்ட்ரக வாசுதேவனை பார்க்குறார். காலாயசம் நிஜ சுதர்சனமஸ்ய தோஸ்ய காலானலோத்கரகிரேன சுதர்சனேன சீர்ஷம் சகர்த்திதமர்த்தித சாஸ்ய சேனாம் தன்மித்ர காசிபசிரோபி சகர்த்தகாஷ்யாம். அப்போ கரிய இரும்பாலான தன்னுடைய சுதர்சனத்தை பிரயோகித்த அந்த பவுண்ட்ரகனுடைய தலையை காலாக்னி ஜுவாலை வீசுகிற உம்முடைய சுதர்சனத்தால் அறுத்து வீழ்த்தினார். அதாவது அவன் வச்சுட்டு இருந்த சுதர்சனம் கல்லால் ஒரு இரும்பிலான ஒரு சுதர்சனம் தான். ஆனால் சுவாமி தன்னுடைய நிஜ சுதர்சனத்தால் அவனுடைய தலையை அறுத்து வீழ்த்திடுறார், அவனுடைய சேனையும் நாசம் பண்ணிடுறார். அப்போ அவனுக்கு உதவியாக ஸ்நேகித்தனான அந்த காசிராஜனுடைய தலையையும் அறுத்து காசியிலேயே விழும்படி செஞ்சுடுறார் கிருஷ்ண பரமாத்மா. அடுத்த 5வது ஸ்லோகம். ஜாட்யேன பாலக கிராபி கிலாஹமேவ ஸ்ரீவாசுதேவ இதி ரூட்டம் அதிஸ்சிரம் சஹ சாயுஜ்யமேவ பவதைக்யதியா கதோ பூத் கோணாம கஷ்ய சுக்ருதம் கதம் இத்யவேயாத். அப்போ அவன் மூடத்தனத்தால் இந்த சேவையில் செஞ்சுருக்கான். சிறுவர்களை போன்றவாளுடைய பேச்சாலையும் நான் தான் வாசுதேவன் வெகு காலமாக ஒரு நிச்சய புத்தியை, அறிவிழந்த புத்தியை நிச்சயமாக வளர்த்துட்டுருக்கான் அந்த பவுண்ட்ரகன். அப்படி தவறாக இருந்தாலும் அந்த மாதிரி ஐக்கிய பாவனையால் அவன் சுவாமியால் சம்ஹரிக்கப்பட்டதுனால சாயுஜ்யத்தை தான் அடைஞ்சான். சுக்ருத்தம் கதமித்ய ஏவத்தை, அவன் அடைஞ்சது ஒரு நல்ல சுக்ருத்தம். யார் தான் யாருடைய புண்ணியத்தை எப்படிப்பட்டதுன்னு அறிய முடியும்? அதாவது பண்ணும்பொழுது பார்த்தா அவனுடைய செயல் பூரா தப்பாக இருந்தது எல்லாருக்கும். ஆனால் கடைசியில் அவன் சுகிருதத்தை அடையும் பொழுது பார்த்தா யார் தான் எந்த கதியை அடைவான்னு சொல்ல முடியலையேன்னு பட்டத்திரி இந்த இடத்துல வியந்துக்கிறார். காசீஸ்வரஸ்ய தனயோத சுதக்ஷிணாக்கியः சர்வம் பிரபூஜ்ய பவதே விஹிதாபிசாரः கிருத்யானலம் கமபி பாணர் அநாதிபீதயேர் பூதை கதஞ்சன விருதைஸ் சமமபியமுஞ்சத். அப்போ பிறகு சுதக்ஷணன்ற காசிராஜனுடைய புத்திரன் சிவனை பூஜிச்சு காசீஸ்வரஸ்ய தனையன்னா மகன். அப்போது அந்த சுதக்ஷணன் அப்படின்னு அவனுக்கு பெயர், சுதக்ஷணாக்கியன்னு வருது ஸ்லோகத்தில். அப்படிப்பட்டவன் கோபம் கொண்டு
சுவாமியை குறித்து அபிச்சாரம் பண்ணி பாணாசுர யுத்தத்தில் ஏற்கனவே மிகுந்து பயந்திருந்த பூதங்களை அபிச்சார அக்னியோட ஏவ முயற்சிந்தான். பூதை கதஞ்சன விருத்தை சத வர வச்சு ஏவி துர்தேவதைகளை ஹோமம் பண்ண அந்த புள்ள முயற்சித்தான். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.